ஒரு காலத்தில் நன்னடத்தைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு மக்கள் அனைவரும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் அன்பு செழியன் என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் செல்வந்தராய் இருந்தாலும் மிகவும் கருணையுள்ளம் கொண்டவர். அறம் செய்வதையே தன் வாழ்க்கையின் இலக்காக கொண்டிருந்தார். ஒரு நாள் தன் தோட்டத்திலிருந்த மாளிகைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது வழியில் ஒரு மரத்தடியில் மிகவும் களைத்து போன ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதை அன்பு செழியன் கவனித்தார். பல நாட்களாக உணவு உண்ணாமல் அவர் மிகவும் பலவீனமாக தோன்றினார். அந்த காட்சியை பார்த்ததும் அன்பு செழியனின் மனம் நெகிழ்ந்தது. உடனே தன் காவலர்களிடம், வீட்டிலிருந்து உணவும் தண்ணீரும் ஒரு போர்வையும் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். காவலர்கள் கொண்டு வந்த உணவை அன்பு செழியன் தன் கையாலேயே முதியவருக்கு பரிமாறினார். நீர் கொடுத்து அவரை போர்வையால் போர்த்தினார். அந்த கருணையில் முதியவரின் கண்களில் நன்றி ஒளிர்ந்தது. உணவு உண்ட பிறகு சற்று தெம்படைந்த முதியவர் கேட்டார், ஐயா, நீங்கள் யார்? எனக்கு இவ்வளவு உதவி செய்ததற்கு நன்றி. அதற்கு அன்பு செழியன் பணிவுடன், தாத்தா, அறம் செய்ய விரும்பு என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நல்ல காரியங்களை மனதார விரும்பி செய்ய வேண்டும், அவ்வளவே என்றார். முதியவர் சிரித்தபடியே சொன்னார், ஐயா, நீங்கள் செய்தது வெறும் உதவி அல்ல, அன்பும் கனிவும் நிறைந்த அறம். இந்த அறம் உங்களுக்கு பன்மடங்கு நன்மையாக திரும்பும். அன்றிரவு அன்பு செழியன் நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்ந்தார். அவர் மனம் முழுவதும் ஒரு அமைதி நிரம்பியிருந்தது. மறுநாள் காலை கிராமத் தலைவர் ஓடி வந்து சொன்னார், அன்பு செழியன், உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். உங்கள் முன்னோர்களின் பழைய களஞ்சியம் திறக்கப்பட்டது. அதில் பொற்காசுகளும் ரத்தினங்களும் நிரம்பியுள்ளன. அன்பு செழியனுக்கு முதியவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவர் அந்த செல்வத்தை வைத்து மேலும் பல அறப்பணிகளை தொடங்கினார். பள்ளிக்கூடங்கள், குடிநீர் கிணறுகள், மருத்துவ உதவிகள். கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி. இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி, அறம் செய்ய விரும்பு. மனதார விரும்பி ஆனந்தமாக செய்யப்படும் நன்மைகள் நிச்சயம் வாழ்க்கையில் ஒளியாக திரும்பும்.